சப்பாத்தி பூரி செய்யற மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த மலாய் சன்னா மசாலா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு தண்ணியில ஊற வச்ச காஷ்மீரி மிளகா 3, 5 முந்திரி இது மைல்டா வதங்கினா போதும். கண்ணாடி பதம் வந்ததும் இதை ஆற வச்சு ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்ததா ஒரு சின்ன ஜார்ல 1/4 கப் தயிர், 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நைட்டே ஊற வச்ச வெள்ளை சுண்டல உப்பு மஞ்சத்தூள் சேர்த்தி 5-6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு கடாயில 3 to 4 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதுமே பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு இதை லைட்டா வதக்கிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்தி அது பொரிஞ்சதும் பிளெண்ட் பண்ண தயிர் மசாலாவை சேர்த்திட்டு கூடவே அரைச்சு வச்சிருந்த ஆனியன் பேஸ்டையும் சேர்த்திக்கலாம். இதுலயே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தி இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விடுங்க. பச்சை வாசனை எல்லாம் போனதும் நம்ம வேக வச்ச சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சுண்டல் வேக வச்ச தண்ணியும் சேர்த்திக்கலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதி வந்திருக்கும். இப்போ கொஞ்சமா கசூரி மேத்தி, பொடியா கட் பண்ண மல்லி இலை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான மலாய் சன்னா மசாலா ரெடி. என்னதான் 1000 சைட் டிஷ் இருந்தாலும் சன்னா மசாலா தனி டேஸ்ட் தான். மறக்காம சப்பாத்தி பூரி செய்யறப்போ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.